மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா போய் கர்நாடகாவோட சீஃப் மினிஸ்டர் சிவகுமார்கிட்ட பேசுறதா இருந்தது. கர்நாடகா முதல்வரோட வேலையா என்னன்னு தெரியல, கொஞ்சம் போராட்டம் பண்ணி அன்னைக்கு நீங்க வர்றது ஒரு தகுந்த சூழலா இருக்காது, மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு பேசியிருக்கிறாரு. எதுக்காக கொந்தளிப்பாங்க என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஆனா அந்த மீட்டிங் இப்ப தடைப்பட்டிருக்கு. அங்க ஜனநாயகன் படம் கூட இப்போ ஓடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணி மக்கள் அதையும் எந்த தேட்டர்லையும் ஓட விடாமல் பண்ணி அப்புறம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மாநில விவசாயிகள், டெல்டா பாசனத்தை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு வாழ்க்கை தரம் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும். நீர் மேலாண்மையை நம்ம மேம்படுத்தி மழை தண்ணீரை கடலில் கலக்காமல் பண்ணுறது நம்மளோட நீர் வளத்தை அதிகப்படுத்தும். கர்நாடகா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டபடி நம்மளுக்கு தண்ணி வழங்குறது ஒரு நல்ல செயலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உலக பாலிடிக்ஸ் அண்ட் இந்தியன் பாலிடிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.